கனடாவில் திருமண நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த தமிழர் ஒருவரின் வீடொன்றுக்குள் ஆயுதங்களுடன் நுழைந்த கொள்ளையர்கள் உயிர் அச்சுறுத்தல் விடுத்ததுடன் பொருட்களையும் கொள்ளையிட்டுள்ளனர். பிங்கரிங் நகரில் தமிழர் ஒருவரின் வீட்டிற்குள் 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் ஒன்று துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். வீடுகளுக்கு கண்காணிப்பு கேமரா பொருத்தும் தொழிலை மேற்கொண்டு வரும் தமிழ் வர்த்தகரின் வீட்டுக்குள் இந்த சம்பவம் கடந்த 22ஆம் தேதி இடம்பெற்றது. குறித்த சம்பவத்தின் போது அந்த வீட்டில் திருமண நிகழ்வு ஒன்று இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது. அதிகளவானோர் கலந்து கொண்ட திருமண நிகழ்வின் போது முகமூடி அணிந்த 5 கொள்ளையர்களில் 3 பேர் கைத்துப்பாக்கிகளுடன் நுழைந்து வீட்டிற்கு பெறுமதியான பொருட்களை தேடியுள்ளனர். துப்பாக்கிதாரிகளை வீட்டு உரிமையாளர் எதிர்க்க முயற்சித்த போதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வீட்டிற்குள் 2 துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் வீட்டு உரிமையாளர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். அவர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். சந்தேக நபர்கள் கருப்பின ஆண்கள் என தெரிய வந்துள்ளது. கொள்ளையர்கள் குழுவை தேடும் பணி ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த கொள்ளையர்கள் முகமூடி அணிந்திருந்தமையினால் அடையாளங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.